கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரணியாக்கான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். காரணியாக்கான லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது, சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம காரணியா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 713, ஓகேங்களா? இதை ஒரு செட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க, என்ன சொல்ல முடியாது, அப்படியே அடிப்பான் இந்த காரணியாவை பொறுத்தளவு, ஓகேங்களா? இதில் நம்ம காரணியாக்கான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க முன்னாடி ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸ் போட்டிருந்தோம். இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 570 கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு பிசி பாஸ், ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிசி 5 பாஸ், 5 நம்ம உள்ளே வந்து கான்ஃபிடெண்ட்டாக வரும்னு சொல்லியிருப்போம். ஒரு 2 நாளாக உடம்பு உள்ள நண்பர்களே யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், அதனால தான் வீடியோ வர்றதுக்கு தாமதமாகிடுச்சு, சரிங்களா? அதனால் நமக்கு ஏதாவது ஒரு வினிங் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றது இது ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? 5 வந்து இன்றைக்கி உள்ளே வருதுன்றதை கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துருப்போம். ஆனால் ஏபிஎஸ்சி பிசியில் மட்டும்தான் நமக்கு செட்டு மிஸ் ஆயிடுச்சு. 5 கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு அடி அடிச்சுருந்துருக்கோம். நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்லி அடிப்போம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டாப் டு எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு எதை எவ்வளோ ப்ளே பண்ணணும், எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும், சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். 657 இந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு அடுத்து என்ன நம்பர் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 3 டிஜிட் செட்டு, ஓகேங்களா? 3 டிஜிட்டே தான், ஓகேங்களா? முக்கியமான செட்டு, ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 710 to 719, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட்டு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 024 to 924, ஓகேங்களா? செகண்ட் ஒன் செட்டு. அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4002 to 409, ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது 710 719, 024 924, அப்புறம் 400 409. இதில் சி போர்டு, இதில் ஏ போர்டு, இதுலேயும் சி போர்டு சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது சி போர்டு மட்டும் 1லேருந்து 9, 0லேருந்து 9. அதுக்கடுத்து ஏ போர்டு 0லேருந்து 9, அடுத்து சி போர்டு 0லேருந்து 9, ஓகேங்களா? இப்படி தான் நம்மளுக்கு அந்த செட்டு வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே 10 10 10, ஓகேங்களா? சொன்ன கால்குலேஷனை பார்த்துக்கிங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு சி போர்டோ பி போர்டோ கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா நமக்கு பிசி உட்காந்துரும். அதுலேயே நம்மளுக்கு பிசிலேயே நம்மளுக்கு டேலி ஆயிரும். மீதி அடிக்கிற ஏபிசி இது நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு தான், ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி பிசி, ஓகேங்களா? இந்த ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு செட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 988 ஓகேங்களா? 988 எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். 87 எதுக்கு சி போர்டில் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் மாறாமல் வரலாம், 7 இல்லைன்னா 9 அப்படியே வரும், சரிங்களா? சி போர்டு ஃபாலோவிங் எடுத்துருவோம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா
4 9 5 8 9 5 8 9 4. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டு. அதாவது 9 8 8 0 8 7 4 9 மற்றும் 5 8 மற்றும் 9 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு செக்ஷன் உள்ள நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு. ஏ போர்டு 6, பி போர்டு 5, சி போர்டு 7. இதை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 3 நம்பர். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் எதிர்பார்க்கலான்னு பார்த்தோம்னா 4 9. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5. ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு நமக்கு என்ன நம்பர் அதிகமாக எதிர்பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 3 0 இல்லைன்னா 3, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுலேயும் நம்ம 7 வச்சு 0 எதிர்பார்க்கலாம். 0 இல்லாமல் அது அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 6, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1. ஓகேங்களா? அதாவது ஏ போர்டை பொறுத்தளவு 4 9 5, பி போர்டை பொறுத்தளவு 0 3 9, சி போர்டை பொறுத்தளவு 0 6 1. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்தே நம்ம என்ன ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அப்போ நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 உள்ளே வரும், அதே மாதிரி 1 உள்ளே வரும். ஓகேங்களா? 0 1 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7 சப்ஜெக்டாக எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? 0 1 7. இந்த 0 1 7ஐயே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 0 1 7. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். இன்றைக்கி இனிமேல் வீடியோ மேக்ஸிமம் நைட்டே உங்களுக்காண்டி போட்டுருவோம். சரிங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.